இண்டஸ்இண்ட் பேங்க் சுத்தி நிறைய கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருந்துச்சு. 2000 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு லாஸ் ஆச்சு. சோ அந்த டெரிவேட்டிவ் லாஸ் வந்து எதுக்காக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போதே அக்கௌண்டிங்ல இன்னொரு மிஸ்டேக் வந்து நடந்துச்சு. அது மூலமா 258 கோடி ரூபாய் வந்து லாஸ் ஆச்சு. சோ இது எல்லாமே முன்னாடி இருந்த சிஓ அந்த டெபுட்டி சிஓ இருந்த டைம்ல நடந்த ஒரு விஷயமா வந்து இருந்துச்சு. சோ அங்க இருந்தே இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் ஷேர் வைஸும் சரி, அந்த இன்வெஸ்டரோட அந்த சென்டிமெண்ட்டும் சரி, அண்ட் தென் இங்க மக்களோட சென்டிமெண்ட்டுமே சரி நெகட்டிவா வந்து ஆக ஆரம்பிச்சிச்சு. சோ அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. சோ இப்ப அதோட அபிஷியல் கிளியரிங்கும் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்க எக்கனாமிக் அஃபென்ஸ் விங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. இஓடபிள்யூன்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து மும்பை போலீஸ் சைட்ல இருந்து நடக்கிற ஒரு விஷயமா வந்து இருக்கு. சோ இங்க எக்கனாமிக் அஃபென்ஸ் விங் வந்து மும்பை போலீஸ் வந்து எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. சோ இவங்க வந்து இந்த கேஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. சோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமான ஆன்சர் வந்து இது எல்லாமே கிளீன் சீட்டா தான் வந்து இருக்கு. அதாவது இவங்க மேல எந்த தப்பு இல்லை அப்படின்றது தான் தெரிய வருது அப்படின்ற மாதிரி இவங்க நடத்தின விசாரணைப்படி அப்படிதான் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த 1950 கோடி ரூபாய் வந்து நீங்க டெரிவேட்டிவ் லாஸ் பண்ணதுக்கு பின்னாடியுமே இவங்க வந்து கிடையாது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா பியூரா இங்க அக்கௌண்டிங் மிஸ்டேக்கா தான் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் நடந்த 258 கோடி ரூபாயுமே இங்க பியூரான அக்கௌண்டிங் மிஸ்டேக்கா தான் வந்து இருக்கு. இங்க கிராண்ட் திராட்டன்ன்ற நிறுவனம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு மிஸ்டேக் வந்து 258 கோடி ரூபாய்க்கான மிஸ்டேக் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனா அதுவுமே உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி இந்த மும்பை போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளீனா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. சோ இவங்க இன்னும் எஃப்ஐஆர் கூட வந்து போடல. எஃப்ஐஆரே போடாம இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளீன் ஷீட்டா தான் வந்து இருக்கு, நாங்க விசாரிச்சு வரைக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்கான ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா தயாரிச்சு வச்சுட்டாங்க. சோ அதை தயாரிச்சு இங்க ஆர்பிஐ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் பண்ண போறாங்க. ஆர்பிஐ கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா அது கொடுத்துட்டாங்க. சோ ஆர்பிஐ கிட்ட ஒரு சில டெக்னிக்கல் குவரிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அதாவது இதெல்லாம் இப்படிதான் நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி அந்த டெக்னிக்கலான குவரிஸ் வந்து வச்சிருக்காங்க. அதுக்கு ஆர்பிஐ வந்து எஸ் இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, இங்க இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்ல சுத்தி இருக்க அந்த விஷயத்துக்கான எல்லா ஆன்சர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்துரும். சோ இப்போதைக்கு ஓவராலா என்ன அப்படின்னா, இங்க இண்டஸ்இண்ட் பேங்க் சுத்தி அந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து இப்ப எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உண்மை இல்ல. அதாவது இங்க நெகட்டிவான கொஸ்டின்ஸ்ல எது எதெல்லாம் எடுத்து வச்சாங்களோ அது எதுவுமே உண்மை கிடையாது. ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பியூரா அக்கௌண்டிங் மிஸ்டேக் தான் வந்து நடந்திருக்கு. இதுல எந்த ஒரு சிஓவும் சரி, அந்த டெபுட்டி சிஓவும் சரி, அதர் எக்ஸிகியூட்டிவ்ஸ்மே இன்வால்வ் ஆகல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை படிச்சுட்டு எல்லாமே கரெக்ட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அபிஷியலா அதை வந்து நியூஸ் சொல்லிடுவாங்க. எஸ்பிஐ ஃபண்ட்ஸோட ஐபிஓ வந்து வரப்போகுது 2026 வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது இருக்கிறதுலே பெரிய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. $1.2 பில்லியன் ஐபிஓ வந்து வர போறாங்க. சோ அவ்வளவு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் பண்ண போறாங்க. $12 பில்லியன் இந்த வேல்யூஷன் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து இருக்கு. சோ பெரிய கம்பெனி தான். சோ நம்மளோட இந்த எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஐபிஓ வந்து வர போறாங்க. இதுல இங்க ஐபிஓ வரும்போது 10% இந்த எஸ்பிஐயோட ஸ்டேக்கும் அந்த இன்னொருத்தவங்க ஸ்டேக் வந்து விற்க போறாங்க. சோ இதுல ஆஃபர் பாஸ் எல்லாம் இருக்கும்ன்றது நல்லாவே தெரியுது. சோ 2026 இந்த ஐபிஓ வந்து வரப்போகுது. என்ன ரீசனால இந்த ஐபிஎஸ் எல்லாம் வருஷ கட்டி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது $21 பில்லியன் 2024 மட்டுமே நம்ம ஐபிஓ வந்து கொடுத்துருக்கோம். சோ $21 பில்லியன் இங்க கம்பெனிஸ் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த வருஷம் இப்போ வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா $18 பில்லியன் வந்து கொடுத்துருக்கோம். சோ அவ்வளவு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெளியே எடுத்துட்டு போயிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் இயருமே இதே வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ற ஒரு ரீசனால இங்க நிறைய கம்பெனிஸ் ஐபிஓ வந்து வராங்க. என்எஸ்டிஎலோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 14% வந்து ஏறி இருக்கு. ரெவன்யூ வந்து 12% வந்து ஏறி இருக்கு. செக்மெண்ட் வைஸ் ரெவன்யூவா பார்க்கும்போது டெபாசிட்டரி சர்வீசஸோட ரெவன்யூ வந்து 21% வந்து ஏறி இருக்கு. பேங்கிங் சர்வீசஸ் 179 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. முன்னாடி பண்ணது 160 கோடி ரூபாய் வந்து இருந்துச்சு. டேட்டா மேனேஜ்மெண்ட்ல ஒரு 19 கோடி ரூபாய் வந்து ரெவன்யூ மேக் பண்ணிருக்காங்க. சோ எபிட்டாவுமே ஏறி இருக்கு. எபிட்டா மார்ஜினுமே சூப்பரா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இங்க டிமாட் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே தான் போகுது. சோ என்எஸ்டிஎலோட ரிசல்ட் வந்து சூப்பராவே வந்து இருக்கு. சோ இங்க ஐபிஓல லிஸ்ட் ஆன பிரைஸோட 5% கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சோ இந்த அமௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. பட் ஆனா நல்ல ரிசல்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட Q2 ரிசல்ட்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து 380 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. பட் ஆனா இது போன வருஷமும் சரி இல்ல போன குவார்டரும் சரி ரெண்டுத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் 500 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இப்ப பண்ணது 389 கோடி ரூபாய் தான் வந்து இருக்கு. 27% நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா விழுந்திருக்கு. நம்ம இயர் ஆன் இயர்ல கம்பேர் பண்ணாலும் சரி, குவார்டர் ஆன் குவார்டர்ல கம்பேர் பண்ணாலும் சரி, ரெவன்யூமே பெருசா வந்து ஏறல. வெறும் 1% தான் வந்து ஏறி இருக்கு. 6000 கோடி ரெவன்யூ வந்து பண்ணிருக்காங்க. சோ ரெவன்யூ ஏறல, நெட் ப்ராஃபிட்டும் ஏறல. இதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இங்க ஜிஎஸ்டி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து நடந்தது. சோ இந்த ஜிஎஸ்டி டிரான்சாக்ஷன் டைம்ல தீபாவளி டைம்ல மக்கள் யாருமே இங்க வந்து அதிகமா வாங்கல. சோ எல்லாருமே வெயிட் பண்ணி வாங்கலாம்னு சொல்லி வச்சுட்டு இருந்த ரீசன்னால இவங்களால இந்த Q2 ரிசல்ட்ஸ் வந்து சூப்பரா கொடுக்க முடியல. சோ இதனால ரெவன்யூ வந்து விழுந்திருக்கு. சோ நல்ல சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடக்கல. இந்த செக்மெண்ட் வைஸ் வரும்போது இந்த ஏசி சேல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. எதனால அப்படின்னா அங்க முன்னாடியே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. சோ கிளைமேட்டை பொறுத்தவரை சில்லான லெவல் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் ஆகுது. சோ அதனால ஏசி சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஆயிருச்சு. இதே மாதிரி தான் ஹோம் அப்ளையன்சஸ் ப்ராடக்டா இருந்தாலும் சரி, அந்த நீங்க வீட்டுக்கு தேவையான அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்க வச்சிருக்காங்களா, சோ அது எல்லாத்தோட சேல்ஸுமே ஃபிளாட்டா தான் வந்து இருக்கு. இங்க ஹோம் என்டர்டைன்மெண்ட் சைட்ல வந்தோம்னா இந்த டிவி சேல்ஸ் இந்த மாதிரி வந்தோம்னா மட்டும்தான் அது கொஞ்சம் அப்பா இருக்கு. சோ இவங்களோட சேல்ஸ் பொறுத்தவரை கொஞ்சம் வீக்கா தான் வந்திருக்கு. சோ அதனாலதான் இங்க நெட் ப்ராஃபிட் வந்து அவ்வளவு காமிக்க முடியல. இங்க மிக்சடான growth இருக்க ரீசனால இதுவுமே லிஸ்டிங் ஆகும் போதே பிரீமியம்ல தான் லிஸ்ட் ஆச்சு. சோ இந்த கம்பெனியுமே இப்போ ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. டாடா மோட்டார்ஸோட Q2 ரிசல்ட்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது நெட் லாஸ் தான் வந்து பண்ணிருக்காங்க. 870 கோடி ரூபாய் நெட் லாஸ் வந்து பண்ணிருக்காங்க. ரெவன்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏறி இருக்கு. அண்ட் தென் கமர்ஷியல் வெஹிக்கிளோட அந்த ஒரு சேல்ஸ் வேல்யூம் பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து ஏறி இருக்கு. ரெவன்யூ பொறுத்தளவுல 6%, கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் பொறுத்தளவுல 6.5% வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு.
அண்ட் தென் இந்த கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்பென்சஸ் முன்னாடி பண்ணது வந்து 16,700 கோடி ரூபாய் இங்க வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்போ 19,000 கோடி ரூபாய் எக்ஸ்பென்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. எதனால அப்படின்னா இங்க மெட்டீரியல் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தேவைப்படுது. ஸோ இதனால வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமா பண்ணிருக்காங்க. பட் ஆனாலுமே இந்த கம்பெனி நெட் லாஸ் தான் வந்து பண்ணிருக்காங்க. 400 சில்லற கோடி ரூபாய் நெட் லாஸ் வந்து பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது 2,200 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க் டு மார்க் லாசஸா வந்து இருக்கு. அதாவது ஒன் டைம் லாஸா வந்து இருக்கு. இது எதனால நடந்துச்சு அப்படின்னா டாடா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த ஐபி வந்து வந்தது தெரியும். சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா மார்க் டு மார்க் லாஸஸா வந்து இருக்கு. சோ அதனால இந்த கம்பெனி ஒன் டைம் லாஸா தான் வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1,100 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. சோ இது சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த கம்பெனி ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் தான் மேக் பண்ணிருக்காங்க. 1,100 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இந்த கம்பெனி இந்த டாடா கேபிட்டலோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுல லாஸ் வந்து நடந்திருக்கு. சோ அதுல ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி லாஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. சோ அதனால இந்த 1,100 கோடி ரூபாயும் அங்க எடுத்து போய் சேர்க்கணும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி நெட் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்றாங்க. இதுதான் மெயின் ரீசனா இருக்கு இந்த கம்பெனி நெட் லாஸ் வந்து பதிவு பண்ண. அதை தாண்டி இந்த கம்பெனியோட பிசினஸ் வைட்ஸ் எல்லா செக்மெண்ட்டுமே சூப்பரா தான் இருக்கு. ரெவன்யூ சூப்பரா தான் இருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா தான் வந்து இருக்கு. எல்லா செக்மெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது வந்து Q3ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா தான் இந்த கம்பெனி வந்து இருக்கும். இந்த Q2லயுமே ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி தான். பட் ஆனா இந்த ஒரு ரீசனால லாஸ் வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஈச்ஆர் மோட்டார்ஸோட Q2 ரிசல்ட்ஸும் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 24% ஏறி இருக்கு. ரெவன்யூ வந்து பார்க்கும்போது 45% வந்து ஏறி இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க மெயின் ரீசன் என்ன? நெட் ப்ராஃபிட்டும் ரெவன்யூ ஏறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ராயல் என்ஃபீல்ட் தான் மெயினா கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுது. சோ அதுல வந்து ராயல் என்ஃபீல்டோட சேல்ஸ் வந்து 45% வந்து ஏறி இருக்கு. சோ இங்க ராயல் என்ஃபீல்ட் தான் பெருசா டாமினேட் பண்றாங்க. சோ இங்க 125cc மேல விக்கிற எல்லா வெஹிக்கிள் மார்க்கெட்லயுமே இவங்க தான் டாமினேட் வந்து பண்றாங்க. சோ அதுல இவங்களோட சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாமினேட்டா வந்து இருக்கு. ஓவராலா இவங்க டூ வீலர் மார்க்கெட் ஷேர்ல 8.9% மார்க்கெட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. பட் ஆனா இந்த 125cc மேல விக்கிற வண்டியில அதிகமா மார்க்கெட் ஷேர் இவங்க தான் ஓன் பண்றாங்க. வால்வோ ஈச்சர் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸுமே சூப்பரா வந்து இன்க்ரீஸ் இருக்கு. அதுலயுமே growth வந்து 5% வந்து கொடுத்திருக்காங்க. சோ எல்லா ரிசல்ட்ஸுமே இந்த கம்பெனிக்கு சூப்பரா தான் வந்து இருக்கு. எல்லா செக்மெண்ட்டுமே சூப்பரா தான் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ராயல் என்ஃபீல்ட் மட்டும் சூப்பரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியுமே 7,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா 52 வீக் ஆகி அதுக்கு கிட்ட தான் இந்த கம்பெனியுமே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 6,800 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இதுமே கொஞ்சம் ஓவர் பிரஷர் தான் வந்து இருக்கு. ஏசியன் பெயிண்ட்ஸ் கம்பெனியுமே நேத்து மார்க்கெட்ல 4% வந்து பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு. 52 வீக் ஐ ஆனா அந்த ஒரு பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டே இருக்கு. இதோட ஆல் டைம் வந்து 3,000 ரூபாய்க்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. பட் ஆனா இது 52 வீக் ஐ. இந்த லாஸ்ட் 52 வாரத்துல இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஐயான பிரைஸா வந்து இருக்கு. சோ இந்த ஷேர் வந்து பாத்தீங்கன்னா ஏன் 4% ஏறிச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த Q2 ரிசல்ட் சூப்பராவே வந்து இருந்துச்சு. ப்ராஃபிட் வந்து சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. வால்யூம் growth வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து இருக்கு. அந்த இந்த கம்பெனியோட காம்படிஷன்ல இருக்க அந்த பிர்லா ஓப்பர்ஸ்ல இருக்க அந்த சிஓ வந்து பாத்தீங்கன்னா வேற கம்பெனிக்கு போறாங்களே. சோ அதனால இங்க காம்படிஷன் பிரஷர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். டிமாண்டும் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே வருது இந்த கம்பெனிக்கு. மார்ஜினும் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெட்ரிக் சூப்பரா இருக்க ரீசனால 4% இந்த ஷேர் வந்து ஏத்திருக்காங்க. பட் ஆனா இப்பவுமே வேல்யூவேஷன் பி வந்து 50 கிட்ட வந்து இருக்கு. எல்லா அனலிஸ்ட்டுமே சொல்றது டிப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சோ அதே மாதிரி தான் நம்மளோட ஸ்டாண்டர்டும் வந்து இருக்கணும். இங்க பிரைஸ் இறங்கினாலுமே வேல்யூஷன்ஸ் வந்து ஜஸ்டிஃபை வந்து பண்ணல. கொஞ்சம் இறங்கட்டும். அந்த டைம்ல என்ன எதுனா பார்க்கலாம். டாடா ஸ்டீல் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா 7ல இருந்து 7.5 மில்லியன் டன்னுக்கான அந்த கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷனுக்கான பிளான் வந்து பண்றாங்க. இவங்களோட கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் வைஸ் வரும்போது இங்க நிறைய இடத்துல இவங்களோட பிளான்ஸ் வந்து இருக்கு. ஒரு பிளான்ட்லயுமே எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கலிங் நகர்ல இப்ப கரண்டா ரன் ஆகிட்டு இருக்கிற அந்த ஒரு அவுட்புட் வந்து பார்க்கும்போது 7 MTPA அந்த ஒரு அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. சோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு MTPA வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் வந்து பண்ண போறாங்க. சோ டோட்டலா 8 MTPA வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த அவுட்புட்டா வந்து வரும். சோ இந்த மாதிரி ஒரு பிளான்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ண போறாங்க. நீலச்சல்ல, லுத்தானியால, மீரா மண்டாலி, கம் ஹரியா அப்படின்ற இந்த 4 பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ண போறாங்க. சோ இதுக்கான அப்ரூவல் வந்து பாத்தீங்கன்னா இங்க வெயிட்டிங் இருக்கு. அப்ரூவல் கிடைச்சோடனே ஃபாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கம்பெனியுமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓவர் பிரைஸ்டா வந்து ஆயிடுச்சு. சோ இதுமே கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல வந்து கிடையாது. ஹீரோ மோட்டார்ஸோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இந்த ரிசல்ட் சூப்பராவே வந்து இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 16% வந்து ஏறி இருக்கு. ரெவன்யூ வந்து 16% வந்து ஏறி இருக்கு. எக்ஸாக்டா நெட் ப்ராஃபிட் வந்து 15.7% அண்ட் தென் ரெவன்யூ வந்து 16% வந்து ஏறி இருக்கு. எபிட்டாமே சூப்பரா வந்து மெயின்டைன் பண்றாங்க. எபிட்டாமே ஏறி இருக்கு. எபிட்டா மார்ஜினுமே சூப்பரா வந்து மெயின்டெனன்ஸ் பண்றாங்க. சோ இவங்களோட சேல்ஸ் எல்லாமே ஜிஎஸ்டியோட இந்த இம்ப்ளிகேஷன் நடந்ததுனால சோ இங்க எல்லாமே சேல்ஸ் வால்யூம் எல்லாமே சூப்பரா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் இவங்க கிட்ட மிக்சடான ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. எல்லா செக்மெண்ட்லயுமே ப்ராடக்ட் வந்து வச்சிருக்க ரீசனால எல்லாமே சூப்பரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. இங்க டீலக்ஸ் அந்த என்ட்ரி லெவல் ஸ்கூட்டர்ல இருக்க இந்த டீலக்ஸா இருக்கட்டும், அண்ட் தென் இந்த கம்பெனில இருக்க அந்த ஸ்பெண்டரா இருக்கட்டும், எல்லா சேல்ஸுமே வந்து சூப்பரா நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் தென் இங்க இவி சேல்ஸ் வைஸ் வந்தோம் அப்படின்னா இங்க விடாஸோட சேல்ஸுமே சூப்பரா வந்து நடந்துட்டு இருக்கு. மார்க்கெட் ஷேர் 11% வந்து வச்சிருக்காங்க. சோ இதோட சேல்ஸுமே சூப்பரா தான் வந்து இருக்கு. இங்க ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட்ஸா வந்து பார்க்கும்போது 77% எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாமே உள்ள இருக்கு. இதை தாண்டி இப்பவுமே புதுசா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ 5+ மாடல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க யூகேல அண்ட் தென் யூரோப்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்டர் ஆக போறாங்க. சோ இந்த மாதிரி இந்த கம்பெனியோட எக்ஸ்பென்ஷன்ஸ்மே சூப்பரா தான் வந்து இருக்கு. நெட் ப்ராஃபிட் அண்ட் தென் ரெவன்யூ எல்லாமே சூப்பரா தான் வந்து இருக்கு. சேல்ஸ் வைஸ்மே சூப்பரா தான் வந்து பண்ணிருக்காங்க. ஓவராலா இந்த ரிசல்ட்ஸ்மே சூப்பரா தான் வந்து இருக்கு.
இந்த கம்பெனி ஒரு 5000 ரூபாய் கீழே போச்சுன்னும் போது என்ன எதாவது டிசைட் பண்ணலாம். இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்லைட் ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. புது இன்வெஸ்ட்மெண்டா இந்த கம்பெனிக்கு பார்க்கும்போது 170 கோடி ரூபாய் புது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. இது வந்து குளோபல் சென்டர் பார்ட்ஸ்க்கான ஒரு எக்ஸ்பென்ஷன்ஸ் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து திருப்பதியில வந்து பண்ண போறாங்க. பினான்சியல் இயர் 2027 to 28ல இந்த ஆபரேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும் இங்க இருந்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. முத்தூட் பினான்ஸோட Q2 ரிசல்ட்ஸ் பொறுத்தவரை நெட் ப்ராஃபிட் வந்து 87% வந்து ஏறி இருக்கு. ரெவன்யூ வந்து 55% வந்து ஏறி இருக்கு. சோ ரிசல்ட்ஸ் வைஸ் சூப்பரா தான் வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட டோட்டல் ஏயுமே வந்து பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு. 1.32 ட்ரில்லியன் ருபீஸ்க்கான ஏயுஎம் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இங்க அன்செக்யூர்டான லோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே தரது இல்ல. சோ அதனால செக்யூர்டான லோன்ஸ், கோல்டு லோன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எடுக்கிறாங்க. அண்ட் தென் ஆர்பிஐட பாலிசியுமே வந்து பாத்தீங்கன்னா டைட்டா இருக்கு ரீசனால. இது எல்லாமே இந்த கம்பெனி வந்து சப்போர்ட் பண்ற விதமா வந்து இருக்கு. சோ இந்த ஒரு ரீசனால கோல்டு லோன் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஏறிட்டே இருக்கு. கோல்டோட பிரைஸுமே ஏறிக்கிட்டே இருக்க ரீசனால இது எல்லாமே முத்தூட் ஃபினான்ஸ் கம்பெனிக்கு இங்க சாதகமா அமைஞ்சுதான். 87% நெட் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. ரெவன்யூ 55% வந்து ஏறி இருக்கு. ஏயுமே இந்த கம்பெனியை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. கிராஸ் இந்த அசெட் குவாலிட்டியுமே வந்து செக் பண்ணி போகும்போது அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா தான் வந்து இருக்கு. சோ எல்லா செக்மெண்ட் வைஸ் வந்தாலுமே முத்தூட் ஃபினான்ஸோட ஷேர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா தான் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. கியூபிட் கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ் பொறுத்தவரை நெட் ப்ராஃபிட் வந்து டபுள் த டைம் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்திருக்காங்க. 24 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. ரெவன்யூ வந்து 90 கோடி ரூபாய் வந்து ரெவன்யூ வந்து பண்ணிருக்காங்க. சோ இங்க ரெவன்யூ வைஸ் 91%, நெட் ப்ராஃபிட் வைஸ் வந்தோம் அப்படின்னா 2 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் சூப்பரா தான் வந்து இருக்கு. சோ இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் கைடன்ஸ் வந்து, அதாவது இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல எப்படி போகும் அப்படின்ற பிளான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஃபைனான்சியல் 2026லே 100 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட்டும் ரெவன்யூ வந்து 335 கோடி ரூபாய் வந்து பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கான பிளான்ஸ் நோக்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இவங்களோட ப்ராடக்ட் செக்மெண்ட்ல இங்க செக்சுவல் வெல்னஸ் ப்ராடக்ட் எல்லாமே சூப்பரா வந்து சேல்ஸ் வந்து நடந்திருக்கு. அண்ட் தென் புதுசா வந்து பாத்தீங்கன்னா FMCG போக போறாங்களாம். சோ இங்க FMCG ப்ராடக்ட்ஸ் வந்து வரும்போது இங்க டால்கம் பவுடர் அண்ட் தென் இங்க ஃபேஸ் வாஷ்ல வந்து என்டர் ஆக போறாங்க. சோ இந்த மாதிரி எக்ஸ்பென்ஷன்ஸ் பிளானும் சூப்பரா வந்து வச்சிருக்காங்க. குளோபல் லெவல்ல எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான அந்த சர்டிபிகேஷன்ஸ்க்கு போயிருக்காங்க. சர்டிபிகேஷன்ஸ் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் பண்ணிருக்காங்க. சோ குளோபல் லெவல்ல எக்ஸ்பேண்ட் வந்து ஆக போறாங்க. இவங்களோட கெபாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அண்ட் தென் கூட ஆடானா ஸ்மார்ட் ப்ரொக்யூர்மெண்ட்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. சோ இது எல்லாமே இவங்களோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் எக்ஸ்பென்ஷன் வந்து கொடுக்க முடியும் அப்படின்ற அந்த கெபாசிட்டியில வந்து ப்ராடக்ட் எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ண முடியும் அப்படின்ற அந்த டிமாண்டை மீட் பண்ற விதமா இது இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கியூபிடோட ரிசல்ட் சூப்பரா தான் வந்து இருக்கு. ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷனுமே நல்லா தான் வந்து இருக்கு. புது புது ப்ராடக்ட் லான்ச்சுமே இருக்கு. பட் ஆனா இந்த கம்பெனி இப்போ ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. இந்த பிசினஸா நம்ம கன்சிடர் பண்றது இப்போதைக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா தான் இருக்கு. 150 இருக்கு பின்றது. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஷேர் வந்து நேத்து மார்க்கெட்ல நல்லாவே வந்து ஏறி இருக்கும். 9% 10% வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கும். இதுக்கான ரீசன் ஒரே ஒரு ரீசன் தான். இங்க கே வெங்கடேஷ்ன்றவங்க HDFC பேங்க்ல இப்போ மைக்ரோ பினான்ஸோட ஹெட்ல இருக்கவங்க இந்த கம்பெனிக்கு வந்து வர போறாங்க. சோ இவருக்கு ஏற்கனவே மைக்ரோ பினான்ஸோட எக்ஸ்போசர் இருக்கு. அதுவும் பெரிய பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. சோ அந்த எக்ஸ்போசர் இங்க எடுத்து வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த கம்பெனி நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். சோ இந்த ஒரு ரீசனாலே இந்த மார்க்கெட்ல வந்து ஏத்திருக்காங்க. சோ இந்த நியூஸ் நடந்த உடனே மார்க்கெட்ல இந்த ஷேர் வந்து ஏத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க 300 ரூபாய் வரைக்குமே கன்சிடபிள் ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. பட் ஆனா ரிஸ்கியர் பெட்டா இருக்கும். சோ நீங்க என்ன இதெல்லாம் பார்த்து டிசைட் பண்ணுங்க. இந்த கே வெங்கடேஷ் வந்து இங்க டர்ன் அரௌண்ட் பண்ணிடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு அப்படின்னும் போது மட்டும் நம்ம கொஞ்சம் பிலீவ் பண்ணி இங்க எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா எடுத்து வைக்கலாம் நம்ம ஒரு ஸ்டெப். ஜைடஸ் லைசன்சஸ்ல ஒரு பெரிய அப்டேட் வந்து நடந்திருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆண்டின்னு சொல்லி ஒரு ரோபோட் வந்து இருக்கு. இந்த ரோபோட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆபரேஷன்ஸ்ல வந்து பார்த்தா இன்வால்வ்மெண்ட் ஆகும். மெயினா இந்த போன்ல சம்பந்தமான இஷ்யூஸ்ல எதெல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த போன் ட்ரீட்மெண்ட்காக இந்த ஆண்டின்ற ரோபோட் வந்து பார்த்தோன்னா உள்ள இன்வால்வ்மெண்ட் வந்து ஆகும். ஸோ இந்த ஒரு ஆண்டி ரோபோட்டை வந்து இங்க யூரோப்பியன் யூனியன்ல போயிட்டு அதுக்கான டெஸ்டிங் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருந்தாங்க. அதாவது நாங்க இந்த மாதிரி ஆண்டி ரோபோட்னு ஒன்று வச்சிருக்கோம், உங்களோட குவாலிட்டி நாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு இவங்க என்ன ரிசீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா சிஇன்ற மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. சிஇ மார்க்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்க யூரோப்பியன் யூனியன் உள்ள போகணும் அப்படின்னா ஒரு சில குவாலிட்டி நாம்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது குவாலிட்டி செக் எல்லாமே நடக்கும். அது எல்லாத்தையுமே டிக் மார்க் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ சிஇ மார்க் வாங்கின ரீசனால இவங்க யூரோப்பியன் மார்க்கெட்ல என்டர் ஆகலாம். ஸோ இந்த ஒரு ஆண்டி ரோபோட் அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் நடக்கும். ஸோ இது ஃபுல்லாவே இந்த ஆண்டி ரோபோட்ன்றது இந்த போன் சம்பந்தமான இஷ்யூஸ் என்ன இருக்குன்னும் போது இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இங்க பேஷன்ஸை பொறுத்தளவுல இங்க வலி கம்மியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரோபோட் வந்து செயல்படும். நம்பிக்கைத்தன்மையாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் தென் ஃபாஸ்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆயிடுவாங்க அந்த பேஷண்ட். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் பாயிண்டா தான் அமைஞ்சிருக்கு. இது ஃபுல்லாவே ஜைடஸ் மெட்டெக் உள்ள வந்து வரும். அது ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் உள்ள வந்து இருக்கு. ஜைடஸ் மெட்டெக்குமே இப்போ வந்து பார்த்தோன்னா அக்யூசேஷன்லாம் நிறைய வந்து பண்ணியிருந்தாங்க. போன வருஷம் கூட ஒரு அக்யூசேஷன் பண்ணியிருந்தாங்க ஆம்பிடியூட் சர்ஜிக்கல்னு சொல்லிட்டு. ஸோ இது ஃபுல்லாவே இங்க குளோபல் லெவல் எக்ஸ்பென்ஷன் பண்றதுக்கு உங்களுக்கு பெரிய பிளஸா தான் வந்து இருக்கும். ஸோ இது ஃபுல்லாவே ஜைடஸ் லைசன்ஸ்ல இருக்க பெரிய அப்டேட்டா வந்து இருக்கு. வெரசன் கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா அமெரிக்கன் டெலிகம்யூனிகேஷன் கம்பெனியான வெரசன் கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா 15,000 ஜாப்ஸ் வந்து கட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. 15,000 ஜாப்ஸ் இங்க வந்து பார்த்தோன்னா வேலை வாய்ப்பு வந்து போக போகுது. இது உங்களோட டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ்ல 15% தான் வந்து இருக்கு. ஸோ இதுல நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போக போறாங்க. ஸோ இந்த லே ஆஃப் நடக்கிறதுக்கான ரீசன் சிஓ என்ன சொல்றாங்க அப்படின்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தான், வேற எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ட் தென் இந்த 15,000 பேருமே நெக்ஸ்ட் வீக்ல இருந்தே இங்க லே ஆஃப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாவே பெரிய ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ணுது. இவங்க ஏன் இந்த லே ஆஃப் பண்றாங்கன்னு சொல்லி அபிஷியலா வந்து பார்க்கும்போது AT&T அண்ட் தென் டீன்னு சொல்லிட்டு இவங்களோட காம்படிட்டர்ஸ் வந்து இருக்காங்க.
அவங்க எல்லாருமே இங்க பிரீமியம் புஷ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்றாங்க. பட் இவங்களால பிரீமியம் கஸ்டமர்ஸ் மாத்த முடியல. அண்ட் தென் இவங்களோட growth வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா தான் வந்து இருக்கு. சப்ஸ்கிரைபரோட growthமே ஸ்லோவா தான் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே நெகட்டிவான கன்சர்னா வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனி புது புது ஆட்களை வந்து பிடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால இங்க வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்றாங்க. இன்ஃபோசிஸ் கம்பெனியோட ஷேர் பைபேக் வந்து இன்னைக்கு தான் ரெக்கார்ட் டேட். நவம்பர் 14 தான் ரெக்கார்ட் டேட்டா வந்து இருந்துச்சு. இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த ஷேரை நீங்க பை பண்ணீங்க அப்படின்னா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது பைபேக்ல. நவம்பர் 13 மார்க்கெட்ல இந்த ஷேரை நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா தான் நவம்பர் 14 இன்னைக்கு உங்களோட அக்கௌண்ட்ல அந்த ஷேர் வந்து கிரெடிட் ஆயிருக்கும். ஸோ இன்னைக்கு வாங்கினவங்களுக்குலாம் பைபேக் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. சரி, ஓகே, இந்த பைபேக் உள்ள வந்து இன்னும் டீப்பா வந்து போவோம். ஸோ இங்க பைபேக்ல வந்து பார்க்கும்போது நீங்க முன்னாடி இருந்தே ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். இந்த நவம்பர் 14 ரெக்கார்டுக்கு முன்னாடி வச்சிருக்க எல்லாருமே எலிஜிபிள் தான். சரி, ஓகே, இந்த பைபேக்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது? நம்மளோட ப்ரோக்கிங் ஆப் இருக்குல்ல, அது உள்ளே போனோம் அப்படின்னா கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் இருக்கும். அதுல பைபேக் வந்து இருக்கும். அதுல நமக்கான என்டர்டைன்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இவ்வளவு ரேஷியோ தான் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிப்போம். 100 ஷேர் வச்சிருக்கோம், இவ்வளவு ஷேர் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துருப்பாங்க. அதுல நம்ம ஓகே அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இல்ல எக்ஸ்ட்ரா பைபேக்லயுமே வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுவுமே கீழே இருக்கும் ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷன்ல போயிட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா பைபேக்லயுமே பார்ட்டிசிபேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்படிதான் நம்ம வந்து பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ சிம்பிளா தான் வந்து இருக்கும். சரி, ஓகே, இதுல இந்த டாக்ஸ்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு சொல்லி சிம்பிளா வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 2024 முன்னாடி ஒரு ரூல் வந்து இருந்துச்சு. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு கம்பெனி ஷேர் பைபேக் பண்றாங்க அப்படின்னும் போது ஷேர் பைபேக் பண்ணும்போது அந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பைபேக்கு இங்க வந்து டாக்ஸ் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ கம்பெனி தான் பைபேக்கு டாக்ஸ் பே பண்ணுவாங்க. இன்வெஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பைபேக்ல ஷேர் கிடைக்கிறது ஃப்ரீயா வந்து கிடைக்கும். இப்ப அப்படியே மாத்திட்டாங்க. கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா பைபேக் பண்ணிடுவாங்க. பைபேக் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. இங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாமே அது வந்து டிவிடெண்டா கன்சிடர் பண்ணி டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணிப்பாங்க. ஸோ அதாவது இங்க நம்ம இந்த ஷேர் பைபேக்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி எடுக்கிறது கேபிட்டல் கெயின்ஸ் எல்லாம் வந்து வராது, டிவிடெண்ட் இன்கமா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதனால இங்க ஷேர் பைபேக்ல கிடைக்கிற எல்லா அமௌண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா டிவிடெண்டா தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து டாக்ஸ் அப்ளிகபிள் ஆகும். அது நம்மளோட டாக்ஸ் லேப் ஒருத்தருக்கும் என்னென்ன டாக்ஸ் லேப் இருக்கோ அதை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டாக்ஸ்க்கான சார்ஜ் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஷேர் பைபேக் ஒருவேளை உங்களுக்கு ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ல வந்து அந்த பணம் வந்து விழுந்துரும். ஒருவேளை உங்களுக்கு ஓகே பண்ணலன்னும் போது அந்த ஷேர்ஸ் அப்படியே திரும்ப வந்து உங்க அக்கௌண்ட்ல வந்து நின்றும். ஸோ இதுதான் ஷேர் பைபேக்ல வந்து நடக்கிற விஷயமா இருக்கு. இது நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு டாக்ஸ் பிடிப்பாங்கன்னு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 10 ஷேர் வச்சிருக்கீங்கன்னு வச்சிருக்கலாம். ஸோ இப்போ இருக்க கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு நம்ம ஒரு 1700 ரூபான்னு சொல்லி ஒரு ரவுண்டா ஒரு கால்குலேஷன் போட்டு பண்ணோம் அப்படின்னா 9000 rupees வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா வருது. ஒரு 10 ஷேர் வச்சிருக்கோம் அப்படின்னா 9000 rupees வந்து வருது. நீங்க 5% டாக்ஸ் லேப் உள்ள இருக்கீங்க அப்படின்னா 450 ரூபா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அது போக தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ல இந்த அமௌண்ட் வந்து வரும். இதுவே நீங்க டாக்ஸ் லேப் வந்து 20% டாக்ஸ் லேப்ல இருக்கீங்க அப்படின்னா 1800 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருவாங்க அந்த 9000 ரூபாய். இதுவே நீங்க 30% டாக்ஸ் லேப்ல இருக்கீங்க அப்படின்னா 2700 ரூபாய் வந்து பிடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டாக்ஸோட தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேர் பைபேக் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதையும் வந்து புரிஞ்சுக்கங்க. ஸோ இப்படிதான் இந்த ஷேர் பைபேக் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா போக போகுது. அந்த வீடியோ முடியுது முன்னாடி இன்னொரு விஷயம், இந்த வீடியோ வந்து ஸ்பீடா இருக்குன்னு நிறைய பேர் வந்து சொல்றீங்க. அண்ட் தென் இன்ஸ்டாகிராம்ல ஃபேக் அக்கௌண்ட் வந்து நிறைய கிரியேட் ஆகுது. ஸோ ரெண்டுத்தையுமே கிளாரிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல என்கிட்ட இருக்குது ஒரே அக்கௌண்ட், அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி எந்த அக்கௌண்ட் வந்தாலுமே அது எந்த கிடையாது. ஸோ அது வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துறேன். அப்படி வந்தது அப்படின்னா ரிப்போர்ட் எல்லாரும் பண்ணிடுங்க. ஸோ வேற அக்கௌண்ட்ல இருந்து மெசேஜ் வந்து வராது. அதே மாதிரி மெயினா நானா வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் மெசேஜ் வந்து பண்ண மாட்டேன், காசு வந்து கேட்க மாட்டேன். இதுவே இந்த வீடியோல வந்து பார்க்கும்போது ஸ்பீடா இருக்கு அப்படின்னா இங்க மார்க்கெட் நியூஸ் நிறைய வந்திருக்கு. எல்லாத்தையுமே வந்து நான் சொல்ல ஆரம்பிக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு 10ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நிறைய மார்க்கெட் நியூஸ் கமெண்ட் பண்ணி சொல்றோம்ல. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடா வந்து சொல்லி முடிச்சிடறேன். அண்ட் தென் என்னோட வே ஆஃப் டாக்கிங்குமே இப்படிதான் இருக்கும். நான் முன்னாடிக்குமே இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைச்சிருக்கேன். ஸோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா குறைச்சு பண்ணலாம். பட் ஆனால் மார்க்கெட் நியூஸ் நிறைய இங்க கலெக்ட் பண்ணி சொல்ல முடியாது. வீடியோ லென்த் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன நீங்களே வந்து சொல்லுங்க. ஸோ பார்த்து என்ன எல்லாம் டிசைட் பண்ணிக்கலாம். இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.